ஐ திங்க் 2வது வாரமே போக வேண்டிய ஒரு போட்டியாளர் தான். அது ஒண்ணு மாயாவா இருக்கலாம், இல்ல பூர்ணிமாவா இருக்கலாம். அப்படிதான் இருந்தது நிலவரம். ஏதோ எவிக்ஷனை கேன்சல் பண்ணதுனால தப்பித்தவர்கள் தான் இவங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல எவிக்ஷன் ரொம்ப அநியாயமா நடக்குது. இருக்க வேண்டியவங்கலாம் போயிடுறாங்க. போக வேண்டியவங்கலாம் இருக்காங்க. அதாவது அனன்யா வெளில போயிட்டு இவங்க வருத்தத்தில் பேசுறாங்கன்னே வச்சுக்கலாமே. ஆனா இவங்க இருக்க வேண்டிய போக வேண்டிய ஆள்னு சொன்னது யார் தெரியுமா? விக்ரம். அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்களாம். பட் அது எதுவும் இதுக்கப்புறம் தேடுற மாதிரி தெரியல. இன்னொன்று அந்த 5 ஸ்டார்லாம் எதுக்கு இவனுங்களாம் கேட்குறானுங்க? அதை வாங்கி இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்? நல்ல வடிவேலில் பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படி இப்படின்னு இவங்க தானே சொல்லிட்டு இருந்தாங்க. மாயாலாம் ஏன் திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவன்லாம் போயிடணும். அடுத்தது கூல் சுரேஷ் எதுக்கு இருக்கிறாருன்னே எனக்கு தெரில. அவருக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க மக்கள்? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் கட் பண்ணால் ஒரு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது நான் போயிடுவேன், நீ போனால் நானும் கூடவே வருவேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்கு இவங்க கேம் பற்றி பேசுகிறாங்க? இவங்க போகிற ஆட்கள் தானே அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ஆனால் இந்த மாயாவும் பூர்ணிமாவும் உட்காந்து இந்த பிக் பாஸில் இது எபிசோட்ஸ்லாம் பெருசாக காட்டுறதில்ல. 24/7 பார்த்துக்கிறவங்களுக்கு தான் நிறைய தெரியும். அவ்வளவு அக்லியான பேச்சுங்க. மற்றவங்கள பற்றி தரங்கட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மாயா சொல்லுவாங்க நான் கைண்ட் ஆட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு சிரிப்பாக வரும். சரி, விக்ரம் போக வேண்டிய ஆள் ஏன் உள்ளே இருக்கிறான்னு இவங்க எதுக்கு சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மக்கள் டிசைட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தங்களில் வெளில அனுப்புகிறாங்க. இப்போ அடுத்த சண்டே தாங்க அடுத்த சம்பவம் இருக்குது. சண்டே தான் சம்பவம் லோடிங். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.